நிறைய பேர் கேட்டிருந்தீங்க DaVinci Resolve சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, ஸோ அதை எப்படி ஃப்ரீயா டவுன் பண்றது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். DaVinci Resolve டவுன்லோட் அஃபிஷியல் வெப்சைட் சர்ச் பண்ணுங்க. DaVinci Resolve 20 Black Magic Design இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. DaVinciயோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரீ டவுன்லோட் நவ் அதை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் மேக்ல யூஸ் பண்ணுறீங்களா, லினக்ஸ்ல யூஸ் பண்ணுறீங்களா, அல்லது விண்டோஸ்ல யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ விண்டோஸ் பிசி நாம யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் X86 அதை கிளிக் பண்ணுங்க. இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அண்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த ஃபைல் வந்து இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபைல் டெஸ்டினேஷனுக்குள்ளே போயிட்டு அந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இந்த EXE ஃபைல் நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டால் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு பிக் ஃபைல்னால ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க. இந்த கண்டிஷன் நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்க. DaVinci Resolve சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. குயிக் செட்டப்பை கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து ஐ வில் சூஸ் மை ரெசல்யூஷன் லேட்டர் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. DaVinci Resolve செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் வந்து லோட் ஆகுது. சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி DaVinci Resolve சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம்.